பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தடைகளை கடந்து போவோம். தடைகளை கடந்து போவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தடை. அநேகருடைய வாழ்க்கையில சந்தித்திருக்கிற பெரிய பிரச்சனை என்னது? தடை. தடைகள் பலவிதம். எல்லா தடைகளுமே நம்முடைய வளர்ச்சியை தடுக்குது. நம்முடைய வளர்ச்சியை தடுக்குது எல்லா தடைகளுமே. பொருளாதார தடைகள். எப்ப பார்த்தாலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைத்து நாம என்ன செய்தாலும் ஏதோ ஒரு தடை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யுது? குறுக்கதான் நிக்குது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா, அல்லது எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்குமான்னா அதுக்கு ஒரு தடை. அதுக்கு ஒரு தடை. யாரோ சில மனுஷர்கள் தடையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணம் தடையா இருக்கலாம். தொழில ஒரு தடை, வளர்ச்சியே என்ன செய்ய மாட்டேங்குது? அடைய மாட்டேங்குது. ஊழியத்துல தடைகள், மனுஷர்களால் வருகிற தடை, பிசாசுகளால் வருகிற தடை. திருமணத்துக்கான தடைகள். நாம என்ன செய்யறோம்? எவ்வளவு முயற்சி பண்றோம். நாம விரும்பினா அவங்க விரும்புறதில்லை, அவங்க விரும்பினா நாம விரும்புறதில்லை, ரெண்டு பேரும் விரும்பினா பணம் இல்லை. இப்படி தடைகள், திருமணத்துக்கான தடைகள், இப்படி பல விதமான தடைகள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, லேண்ட் நம்முடைய ஆசீர்வாதம் தான், நம்முடைய சொத்து தான், அதையே சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடைகள். இதெல்லாம் விடுங்க. ஜெபம் பண்றதுக்கு தடை, ஜெபம் பண்றதுக்கு தடை, வேதம் வாசிக்க தடை, வேதம் வாசிக்க முடியல. தடைகள் ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் பொறுத்துக்கலாம், ஒரு வருஷம் 2 வருஷம்னா பல ஆண்டுகளாக முன்னேற முடியல, எழும்ப முடியல, சுதந்திரிக்க முடியல. பல வருஷமாவா, சந்ததி சந்ததியா. எங்க அப்பா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சார், முடியல. நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுவும் முடியல. அந்த சந்ததியிலே முடியல, இப்ப இருக்கிற சந்ததியிலே முடியல. தடைகள். ஒரு வீட்டை கட்டி ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு, ஆனா அதோட நின்று போச்சு, இன்னும் தடை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாமே தாமதமாயிட்டு இருக்கு. வயசாயிடுச்சு, திருமணம் ஆகல. எல்லாரும் என்ன செய்தாங்க? என் வயசு உள்ளவங்க எல்லாம் நல்ல வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை. தடை. ஏதோ செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியல, டிலேவா ஆகிட்டே இருக்கு. அல்லேலூயா. எந்த காரியத்தை எடுத்தாலும் என்னால பினிஷ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு வேலை கலக்கத்தோட வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்றேன். அல்லேலூயா. நாம தடைகளை கடந்து போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து இன்னொரு தடவை நீங்க தடைகளை கடந்து போவீங்க. ஏன்னா நம்முடைய தடைகளை தகர்த்தெறிகிறவர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தடைகளை தகர்த்தெறிகிறவர் நமக்கு முன்னால் என்ன செய்யறாரு? போகிறாரு. அல்லேலூயா. இந்த வசனம் யாரை பற்றி சொல்லுகிறதுனா இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் இந்த வசனம் என்ன செய்யுது? சொல்லுகிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இதுல இருந்து ஒரு பேர் பிரேக்கர். என்னது? பிரேக்கர். தடைகளை தகர்க்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, யாரெல்லாம் இயேசுவின் பின்னால போறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அவர் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவார். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு பின்னால போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தடைகள் எல்லாம் விலகும், அவங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. என்றால் தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில தடைகள் சத்ருவினால வரும், பிசாசுனால வரும். பிசாசானவன் தடை செய்கிறவன். பிசாசானவன் என்ன செய்வான்? தடை செய்வான். நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நாம சுகத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, நாம கர்த்தருக்குள்ள வளராதபடிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதபடிக்கு, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை போட்டுட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. சில தடைகள் தேவனாலேயே வரும், சில தடைகள் யாரால வரும்? என்ன பாஸ்டர், தேவன் தடை செய்வாரா? செய்வாரு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தடை செய்வார்னா, அந்த காலம் வருகிற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு? அவரே தடையா வச்சிருப்பார். அல்லேலூயா. அண்ணானுடைய கர்ப்பத்தை என்ன செய்து வச்சிருந்தாரு? ஆண்டவர் அடைச்சி வச்சிருந்தார். அவர் தான் தடையா இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் அவரே என்ன செஞ்சிருப்பாரு? சில விஷயத்தை தடை செஞ்சிருப்பார். சில நேரத்தில் தேவ சித்தம் இல்லைன்னா அவரே தடை செய்வார். தேவ சித்தம் இல்லைன்னா அவரே தடையா இருப்பார். இது தேவ சித்தம் இல்லை, அதனால அவரே சில நேரத்தில் தடையா இருப்பாரு. ஏற்ற காலம் வரலன்னா தடையா இருப்பாரு. அல்லேலூயா. இந்த தடைகள்லாம் ரொம்ப நல்ல தடைகள் தான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. சில தடைகள் நாமே ஏற்படுத்தி கொள்றது. நமக்குள்ள இருக்கிற பயம் இருக்கு பாருங்க, அது ஒரு தடையா இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சோம்னா நமக்கு அவிசுவாசமே நமக்கு தடையா இருக்கும். சில சந்தேகம் நமக்கு தடையா இருக்கும். தைரியம் இல்லாதது நம்முடைய தடையா இருக்கும். எதிர்மறையான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கும். பிசாசு கொண்டு வந்த தடையா இருந்தாலும் சரி, தேவன் ஏற்படுத்தின தடையா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற எந்த தடையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவைகளெல்லாம் கடந்து போவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போயிட்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னால போகணும்? 3 விஷயத்தை சொல்றேன். 1, உன்னால தகர்க்க முடியாத தடைகளை தகர்த்து எறிவதற்காக தான் அவர் நமக்கு முன்னால போறாரு. அல்லேலூயா. நம்மால தகர்த்து எரிய முடியாத, உடைக்க முடியாத, நம்மால என்ன செய்ய முடியாது, புரட்டி போட முடியாத தடைகளை தகர்ப்பதற்காகத்தான் கர்த்தர் நீக்கி போடும்படி நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசே கானான் தேசத்துக்கு என்ன செய்தான்? அழைத்து கொண்டு வந்தான். அவங்க வருகிற வழியில நிறைய தடைகள். பார்வோன் தடையா இருந்தா, செங்கடல் தடையா இருந்தது, யோர்தான் நதி தடையா இருந்தது, எரிகோ கோட்டை தடையா இருந்தது. ஆனால் தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி அவங்களை கானானுக்கு கொண்டு போனாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தடைகள் வரலாம், ஆனால் தடைகளை நீக்கி நம்மை கொண்டு போகிறவர் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பாக போயிட்டு இருக்கிறார்.
இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஒரு மேய்ப்பனை போல, ஒரு தலைவனை போல, ஒரு ராஜாவை போல நமக்கு முன்பாக அவர் போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சில தடைகள் நம்மால தகர்க்க முடியாது. அது மலை போல இருக்கும், பெரிய தடைகளா இருக்கும். நம்ம எவ்வளவு முட்டி 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 மோதினாலும் நம்ம மண்டலம் உடையுமே ஒழிய ஒரு இன்ச்சு கூட என்ன செய்ய முடியாது, நம்மால தள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு இன்ச்சு கூட என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட தடைகள்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மால முடியாத தடைகளை அவரே நமக்காக தகர்த்தெறிய கர்த்தர் நமக்கு முன்னால போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு தடைகளை உண்டாக்குகிற எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி, அவனை விட பெரியவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும், அல்லது தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், அவனை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அக்கறைக்கு போலாம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனார். அங்கு பெரும் காற்று, கடல் கொந்தளிப்பு அவங்க பிரயாணத்தை என்ன பண்ணிச்சு, தடை செய்தது. காற்றும் பயங்கர சுழல் காற்று அடிக்கிறது, அப்படியே கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள்லாம் பயந்து நடுங்கி. ஆனா அந்த நேரத்தில் இயேசு நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். இயேசு எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதேனர். அல்லேலூயா. காற்றும் கடலும் அப்படியே அமைதலாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான், அந்த தடைகள்லாம் அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். ஒரே வார்த்தையில அந்த தடையை என்ன செய்தாரு, காணாம பண்ணிட்டார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடித்து கொண்டு ஒரு இன்ச்சு கூட உங்களால நகர முடியாதபடிக்கு பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிற தடைகளா இருக்கலாம். நீங்க எத்தனை பேர் சேர்ந்து உங்க குடும்பமே போராடிக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில எல்லா தடைகளும் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் தடைகள் நம்முடைய வாழ்க்கையில நல்லதுதான். ஏன்னா அது நம்முடைய தேவனை யாருன்னு காட்டுது. நம்முடைய தேவனை யாரு, தடை நமக்கு சொல்லும், இவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ. அல்லேலூயா. அந்த தடைகள்லாம் சொல்லுச்சு, இவர் பெரியவர். அல்லேலூயா. இவர் யாரு? பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இவன் வாயின் வார்த்தைக்கு நாங்கெல்லாம் கீழ்ப்படிவோம் காற்றும் கடலும் சொல்லுது. நம்முடைய தடைகள் சில நேரத்தில் தேவனை நமக்கு அடையாளம் காட்டும். அல்லேலூயா. அதனால தடைகளை குறித்து முறுமுறுக்காதீங்க, வேதனைப்படாதீங்க. அது தேவனை நமக்கு காண்பிக்கும். இவர் யார், இவரு யார். அதனால தடைகள் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நல்லதுதான். அது நமக்கு விசுவாசத்தை கூட கூட்டி தரும். நமக்கு விசுவாசத்தை என்ன செய்யும், நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பிறகு சீஷர்கள் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் என்ன செய்திருக்க மாட்டாங்க, இயேசு இருக்கிறார்ன்ற ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நல்ல விசுவாசத்தை தரும். ஆனா கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம் உடை தெரிவார். தடைகள் எல்லாம் உடை தெரிவார். அவர் நமக்கு முன்னால போகிறதுனால எந்த தடையும் நம்முடைய பிரயாணத்தை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம போய் சேருவோம், நாம தடைகளை கடந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? கொரோனா பெரிய தடையா இருந்தது. அல்லேலூயா. தாண்டி வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம். எத்தனையோ தடைகள்
நம்முடைய வாழ்க்கையில வந்தது. போன மாசம் ஒரு தடையை தாண்டணும், போன வருஷம் ஒரு தடையை தாண்டணும். நம்ம ஏற்கனவே பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம அழைச்சிதான் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால எதுவுமே நம்முடைய தடையை என்ன செய்ய முடியாது. நம்முடைய பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை, ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, முடியாது. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல தடைகள் நம்மை பலப்படுத்தும். தடைகள் என்ன செய்யும்? பலப்படுத்தும். நல்ல எதிர்காற்று இருக்கும் பொழுதுதான் நம்ம தண்டு வலிச்சு போகும்பொழுது என்ன ஆகும்? நமக்கு ஸ்ட்ரென்த் கூடும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எதிர்நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு பலம் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க தடைகளை சந்தித்து 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 அவங்க பலத்தின் மேல் பலம் அடைவாங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? கடினமா தடைகளை கடந்து போறாங்க பாருங்க. மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எதிர்காட்டுல வலிக்கிறவங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல தடைகள் நமக்கு புதிய பாதையை காட்டும். அல்லேலூயா. தடைகள் என்ன பண்ணும்? ஒரு நியூ டைரக்ஷனை நம்ம கொடுக்கும். நீ இந்த பக்கம் போகாத, நீ வேறு பக்கம் திரும்பு. அல்லேலூயா. வேறு பக்கம் நாம போறோம். ஒரு இடத்துல என்ன இருக்கு? ஒரு பிளாக் இருக்கு, ஒரு தடை இருக்கு. நம்ம முட்டி மோதி பார்ப்போம். கர்த்தர் சொல்வாரு, இது இல்ல, நீ இப்படி திரும்பு. அல்லேலூயா. அப்ப அந்த தடை தான் உங்களுக்கு ஒரு புதிய பாதையே காட்டுது. அல்லேலூயா. ஒரு நியூ டைரக்ஷனே காட்டுது உங்களுக்கு. தடைகள் உங்கள் பயணத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தடைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது நோக்கம் நாம தடைகளை பார்த்து அப்படியே நிக்கிறதுக்காக இல்ல, தடைகளை கடந்து போகணும். அல்லேலூயா. தடைகளை தாண்டணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். தாண்டறதுக்கு தான் கர்த்தர் தடையை கொடுக்கிறார். எதையும் நம்மால தாண்ட முடியும். என்ன, நமக்கு முன்னால அவர் போறாரு. அவர் நமக்கு முன்னால போறதுனால நம்ம போய் சேருவோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? செங்கடல் தடையா இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப என்ன செய்தாங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நின்ன செய்ய மாட்டேன், காண மாட்டாய். அல்லேலூயா. அந்த தடையில கர்த்தர் எகிப்தியனை முறியடிச்சார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். இந்த தடையில உன் சத்துரு முடிஞ்சு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் தடையில நம்முடைய சத்துருக்களை ஒழிச்சு கட்டுறாரு. கர்த்தர் அங்கு மறைவான ஒரு பாதை உண்டாக்கினார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தடைகள் யார் உண்டாக்குறானோ அவனை வெட்கப்படுத்ததான் கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தடையை அனுமதிக்கிறார். தடையை உண்டாக்குறவனை வெட்கப்படுத்து, அவன் வெட்கப்பட்டு போகணுங்கிறதுக்காக. தடைகள்லாம் சாட்சியா மாறும். அல்லேலூயா. தடைகள்லாம் சொல்லுவீங்க, இங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க, எனக்கு இத்தனை தடைகள் இருந்தது, கர்த்தர் இதெல்லாம் என்ன செய்தாரு? கடந்து போய் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எத்தனை தடைகளை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவரு. அல்லேலூயா. கோலியாத் ஒரு தடையா இருந்தா நின்றோம். 40 நாட்கள் அந்த போர் வீரர்கள் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் ஒரு கூழாங்கல்ல கொண்டு கதையை முடிச்சுட்டான். அல்லேலூயா. தடையே ஒரு கூழாங்கல்ல தகர்ந்து போச்சு. அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தினால உன் தடையை கர்த்தர் தூக்கி எறிஞ்சிடுவார். நீங்க நினைப்பீங்க, ஐயோ இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, முடியாது. நாங்க தான் இத்தனை வருஷமா போராடிட்டோம், இத்தனை வருஷமா என்ன செய்தோம், நாங்க எதிர்த்து நின்று பார்த்துட்டோம், ஒண்ணுமே முடியாது நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரே ஒரு சின்ன கூழாங்கல்ல போல அல்லேலூயா விஷயத்தை கொண்டே கர்த்தர் நீக்கி போட்டுருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்களா, சந்தோஷமா சொல்லுங்களா. அல்லேலூயா. ஒரு டவுட் இருக்கிற மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. அல்லேலூயா. சரி, தடைகள் உன்னை
தடைகளை சில நேரத்தில் படிக்கட்டுகளா மாறும். தடைகள் என்னவோ படிக்கட்டுகளா மாறும். எது தடையா இருக்கோ அதுலயே ஏறி போய் படிக்கட்டா மாறி உங்களை கொண்டு உயர்த்திடும். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. கர்த்தர் சொன்னாரு, 7 நாள் சுத்தி வா, 7 முறை சுத்தி வா. கடைசி நாள் எரிகோல என்ன ஆயிடும், கீழே விழும் பாருனாரு. அப்படியே எரிகோ கீழே விழுந்தது. விழுந்த எரிகோ கல்லு மேலேயே ஏறி போய் ஊரை கிராஸ் பண்ணிட்டாங்க, சுதந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எது தடையா இருந்தோ அதெல்லாம் படிக்கட்டா மாறி போச்சு. அந்த கல்லுகள் எல்லாம் மாறிச்சு, படிக்கட்டா மாறி போச்சு. அந்த படிக்கட்டு மேல ஏறி போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் தடைகளால் இருக்கும் பாருங்க. தடைகளால் இருக்கிற மனுஷர்கள், தடைகளால் இருக்கிற பெரிய புயல், போராட்டம், பிரச்சனை, அதுவே நம்ம லைஃப் லிஃப்ட்ல கொண்டு போயிடும். அல்லேலூயா. அதுவே நமக்கு உயர்வை கொண்டு வந்துடும். தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைகள்லாம் கடந்து போவோம். தடைகளை கடந்து போவோம். எக்ஸாம் தடையா இருக்கா, கடந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. தடைய போவதற்கு ஐயோ தடை வேற மாதிரி இருக்கா, அதை கடந்து போயிடுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, தடைகளை நீக்கும் அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறபடினால நாம வாசல் வழியாய் கடந்து போவோம். அல்லேலூயா. என்ன சொல்லுது, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலோர் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். தடைகளை நீக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, இயேசு கிறிஸ்துல இருக்கிறதுனால தடைகள் என்ன செய்வோம், நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. எப்படி போவோம், வாசல் வழியாய் கடந்து போவோம். அல்லேலூயா. வாசல் வழியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தி ரைட் வே. வாசல்ங்கிறது என்னது, சரியான வழி. இப்ப நாம எல்லாம் எந்த வழியா வந்தோம், இதுதான் வாசல், இது வழியா வந்தோம். திருடன் எந்த வழியா வருவான், இந்த வழியா வருவான், இல்ல இந்த வழியா வரும். வாசல் வழிதான் ரைட் வே. வாசல் வழிதான் என்னது, சரியான வழி. வாசல் வழியாய் நாம் என்ன செய்வோம், கடந்து போவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் நம்மை வாசல் வழியா நடத்துவார், ரைட் வேல நம்மளை நடத்துவார். அது மட்டும் இல்ல, வாசல் வழியா எல்லாம் மீட்டு கொண்டு நடத்துவார். நம்மள என்ன செய்வாரு, மீட்பின் வழி அதுதான். வாசல் வழியா மீட்டிட்டு நம்மளை கொண்டு போவார். மீட்பின் வழி. வாசல்ங்கிறது ஒரு வெற்றியின் வழி, விடுதலை ஆக்கி நம்ம வாசல் வழியா கூட்டு போறது. இந்த பக்கம் ஏறி குச்சி போயிடுறா அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர் நம்மளை மீட்டு ரைட்டான வழியில் என்ன செய்வாரு, அழைச்சிட்டு போவார். அல்லேலூயா. இயேசு நம்மை வாசல் வழியா நடத்துறவர். உன் தடைகளை நீக்கும் அதிகாரம் அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 11:27 வாசிங்க. மத்தேயு 11:27. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் அவர் கையில் செய்யப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 28:19 சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கையில சகல அதிகாரமும் இருக்கு. எந்த தடைகளையும் நீக்கி போடுகிற அதிகாரம் உடையவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தடைகளை நீக்கிற அதிகாரம் அவரிடத்துல இருக்கு. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. பரலோகம் அவருக்கு கொடுத்திருக்கிறது அதிகாரத்தை. அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிதலினாலே அவர் என்ன செய்தார், அதை சுதந்திரித்துக் கொண்டார். நம்மை மீட்பதற்கான அதிகாரம். அதிகாரம் மட்டும் இல்ல, நம்முடைய தடைகளை உடைப்பதற்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என்னத்தை செலுத்தி இருக்கிறாரு, விலைக்கிரயத்தை. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எதுக்கு கொல்லப்பட்டிருக்கோம், நம்ம விலைக்கு மீட்கப்பட்டிருக்கிறீர்களே.
நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது எங்க ஊர் உள்ள இந்த ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கலாம் வீடுகளில் இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, மேய்ச்சிக்கிட்டு கொண்டு போய் காலையில கூட்டு போவாங்க. கூட்டு போய் மேய்ச்சிட்டு என்ன செய்வாங்க, சாயந்தரம் கொண்டாந்து அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. சாயந்தரம் அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. சில மாடுகள் சில ஆடுகள்லாம் போய் வேறு யாருடைய வயல்லையாவது மேய்ஞ்சதுன்னா அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை கட்டி வைக்கும். அங்க அவங்களுக்கு காமனா என்ன இருக்கும் கிராமங்கள்ல, இதை பட்டி மாதிரி இதை சொல்லுவாங்க. பட்டி தானா, பட்டி இருக்கும். அந்த பட்டியில கொண்டு போய் என்ன செஞ்சு வச்சிருவாங்க, அழைச்சி வச்சிருவாங்க. யார் மாட்டு ஓனரோ ஆட்டு ஓனரோ அவங்க போய் என்ன செய்யணும், அதுக்கு ஃபைன் கட்டி அதை கூட்டு வரணும். ஃபைன் கட்டி கூட்டு வரணும். அது போல நாமெல்லாம் சிறைச்சாலையில இருந்தோம். நாமெல்லாம் எப்படி இருந்தோம், சத்துரு நம்மை சிறைச்சாலையில வச்சு உள்ள வச்சு என்ன பண்ணிட்டான், பூட்டி வச்சுட்டான். இருள இருந்தோம். கர்த்தர் நேரா என்ன பண்ணாரு, நமக்கான விலைக்கிரயத்தை கொடுத்து நமக்கான ஃபைனை கட்டி நமக்கான தண்டனை அவர் பெற்றுக்கொண்டு நம்ம வாசல் வழியா கொண்டு வர்றார். அல்லேலூயா. நாமெல்லாம் திருட்டுத்தனமா வர்றதுக்காக கர்த்தர் நமக்கு மீட்கல, நம்மை வாசல் வழியா. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ரைட்ஸ் இருக்கு, நமக்கு ஒரு விலைக்கரையும் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்தாரு, கர்த்தர் மீட்டாரு. நாம தடைகளை நீக்கி நம்மளை கர்த்தர் என்ன செய்யறாரு, வெளிய வாசல் வழியா கொண்டு வராரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வாசல் வழியா கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். நீங்க வாசிங்க யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. 10வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, அல்லேலூயா. வாசலை காக்கிறவன் யாருக்கு திறப்பான், மேய்ப்பனுக்கு திறப்பான். அல்லேலூயா. திருடனுக்கு திறந்து விடுவானா, மேய்ப்பனுக்கு என்ன செய்வான், திறப்பான். நம்முடைய மேய்ப்பர் அல்லேலூயா நமக்கு விலை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்டு கொண்டு வருவதற்கு அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அவர் வாசல் வழியாய் நம்மை அழைச்சிட்டு வருவாரு. அவருக்கு திறப்பாங்க. யாரு, வாசலை காக்கிறவன் அவருக்கு திறப்பான். தடைகளை நீக்குவான். அவர் நீக்குவார், தடைகளை நீக்கி போடுவார். ஏன்னா அவருக்கு எல்லாம் திறக்கப்படும். அவர் தான் மேய்ப்பர். அவர் பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறாரு. ஆடுகள் அவன் சத்தத்துக்கு என்ன செய்து செவி கொடுத்து பின்னாலே போகும். ஏன்னா அவர் தான் அதுக்குரியவர், அந்த ஆட்டுக்கு சொந்தமானவர். அல்லேலூயா. ஆடை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் எல்லாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டோம். நம்ம கர்த்தர் மீட்டுக் கொள்வார். நாம தடைகளை தாண்டி வருவோம். கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நாம வாசல் வழியாய் வருவதற்கு, தடைகளை நீக்கி போடுவதற்கு இயேசுவுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு. மீட்டு கொண்டு வருவார். நம்மை மட்டும் மீட்கல, நமக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்தார், அவரு மீட்டுக்கிட்டார். தேவன் தன்னுடைய குமாரனை சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் இருப்பது எப்படி? ஏன்னா நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாரு, மீட்டுக்கிட்டார். மீட்டு கொண்டு வந்து என்ன செய்தாரு, வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. தாவீதுடைய சத்துருக்கள் என்ன செய்தாங்க, தாவீது இல்லாத பொழுது ஒரு நாள் ஊருக்குள்ள பூந்து அவன் மனைவி அவன் குடும்பம் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தான்.
அவன் போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தான். அதுபோல நம்முடைய தேவன் நம்மை மட்டும் சிலுவையில மீட்கல, நமக்குரிய எல்லாவற்றையும், அல்லேலூயா, நமக்குரிய எல்லாவற்றையும் அவர் மீட்டு கொண்டு வந்துட்டாரு. அதனால நாம எதையும் சுதந்திரிப்பதற்கு தடையே கிடையாது. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டார். எல்லா தடைகளையும் என்ன செய்தாரு? கர்த்தர் மாற்றி போட்டார். அததான் அவன் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 10:9 சொல்லுங்க, வாசிங்க. 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அவர்தான் வாசல். அவர் வழியா போனா நமக்கு என்ன உண்டாகும்? மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு? மீட்டு அவரே வாசலா நம்மளை இங்க கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. நமக்கு மேய்ச்சல் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பங்கு நமக்கு உண்டு. அல்லேலூயா. உங்களுடையத யாரும் அபகரிக்க முடியாது. உங்களுக்குன்னு சம்பாதித்தது உங்களுக்குதான். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. உங்களுக்கு மீட்டு கொண்டதை வேற யாரும் சோதரிக்க முடியாது. கர்த்தர் மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் விலைக்கு உங்களை மீட்டெடுத்தது போல உங்களுக்கு உரியவைகளையும் மீட்டெடுத்துட்டார். அவர் வாசல் வழியா, அவர் வழியா யாரெல்லாம் பிரவேசித்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மேய்ச்சலை கண்டடைவாங்க. அல்லேலூயா. அவங்க பாத்திரம்லாம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர்கள் எப்பொழுதும் திருப்தியா இருப்பாங்க. அதனால அவர் வழியா வருகிற, அவரை வாசலா கொண்டு வருகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? என்ன பண்ணிருக்கிறாரு? தடைகளை நீக்கி போட்டு அவரே வாசல், அவரே நமக்கு திருப்தியாக்கி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவங்களுக்கு எல்லாமே சொந்தம். கர்த்தர் நமக்கானதை எல்லாத்தையும் மீட்டுட்டார். உங்களுக்குள்ள ஒரு வீடு மீட்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் விலைக்கு வாங்கிட்டார். அல்லேலூயா. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்முடைய சபைக்கு ஒரு இடத்தை வாங்கிட்டாரு. என்னவோ நீங்க வாங்குறவங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் வாங்கிட்டாருங்கன்னா அல்லேலூயா சொல்லாம. அல்லேலூயா. கர்த்தர் வாங்கிட்டாரு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? கட்டணம் கட்டியாச்சு. புது இடத்துல ஆராதனை நடத்த போறோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைக்குன்னு ஒரு காலேஜில் ஒரு சீட் வச்சிருக்கிறார். வாங்கிட்டார். அவர் தான் வாங்கினார். அவர் விலை கொடுத்துட்டார், ஃபீஸ் கட்டிட்டார். அல்லேலூயா. அதனால நாம மேய்ச்சலை கண்டடைந்தா போதும். நாம சுதந்திரிக்க தான் போறோம். அல்லேலூயா. விலை கொடுத்தவர் அவருதான். நீங்க ஒண்ணும் நானும் ஒண்ணும் போய் விலை கொடுக்க போறது கிடையாது. கொடுத்துட்டாரு, அவர் வாங்கிட்டாரு, எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவையிலே முடிச்சிடுச்சு. அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அந்தந்த காலத்துல கொடுப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் நாம அதை சுதந்திரிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். எப்ப எது வேணுமோ அப்ப அது கிடைக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மேய்ச்சலை கண்டடைவோம். மேய்ச்சலை கண்டடைவோம். எல்லாம் நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார். தடைகள்லாம் நீக்கியாச்சு. தடைகள்லாம் என்ன செஞ்சாச்சு? நீக்கியாச்சு. சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அவர் விலை கொடுத்துட்டாரு. அதனால வாசல் வழியாய் நாம் கடந்து போவோம். வாசல் வழியா வர்றவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கல முடியாது. நீ போக முடியாது, சொல்ல முடியாது. சொல்ல தைரியமா, நான் என்ன விஷயத்தேன், திருட்டு வழியா போறவங்க கிடையாது. எனக்கு விலை கொடுத்தாச்சு, எனக்கு என்ன ஃபைனை கட்டியாச்சு, நான் வாசல் வழியா என்ன செய்வேன், வெளியே போவேன். அல்லேலூயா. கர்த்தர் என் தடையெல்லாம் நீக்கிட்டாரு. எனக்கு எந்த தடையுமே இல்லை. நான் கடந்து போவேன். அல்லேலூயா.
நான் கடந்து போவேன். என மீட்டுக் கொண்டார். மூணாவது, தடைகளை நீக்கி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கலந்து போ. மூணாவது, உன் தடைகளை நீக்கி உன்னை அவரோடு ஆளுகை செய்யும்படியாக அழைத்துக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இங்க ரெண்டு இடத்துல போறார். ஒண்ணு, தடைகளை நீக்குவதற்கு அவங்களுக்கு முன்னால போறாரு. தடைகளை நீக்கின பிறகு அவங்களை திருப்பி கொண்டு வராரு. எங்க? அவங்களை ஆளுகை செய்யும்படி. அல்லேலூயா. தடைகளை நீக்கினவர் யாரு? ராஜா. அல்லேலூயா. நம்முடைய ராஜா நமக்கு முன்னால போறாரு. எப்படி போறாரு? தடைகளை நீக்கிட்டு போறாரு. தடைகளை நீக்குவதற்கு முன்பாக மீட்பரா போய் தடைகளை நீக்கி ராஜாவா நம்ம என்ன செய்யறாரு? அழைச்சிட்டு போறார். எங்க போறாரு தெரியுமா? இப்போ அவர் அரண்மனைக்கு நம்மளை கொண்டு போறார். அல்லேலூயா. நாமெல்லாம் இருள இருந்தோம், ஜெயில இருந்தோம். கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாம், கம்பி எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு, மதுசோரெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு நேராக ராஜாதி ராஜா அவர் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்மளை எங்க அழைச்சிட்டு போறாரு? அவர் பின்னால எங்க போயிட்டு இருக்கிறோம்? அவருடைய ஆசீர்வாதத்துக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் 1 பேதுரு 2:9 வாசிங்களா? 1 பேதுரு 2:9 சீக்கிரம் வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். அல்லேலூயா. இப்ப நாம ராஜா வீட்டு பிள்ளைகள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தடைகளா, நம்ம எல்லாம் கைதிகளா இருந்தோம். நம்ம எல்லாம் யாரு? கைதிகளா இருந்தோம். கர்த்தர் நம்ம விலக்கி மீட்டெடுத்து தடைகள்லாம் உடைச்செறிஞ்சு இப்ப ராஜா வீட்டு பிள்ளையாக நாம இப்ப யார் பின்னால போயிட்டு இருக்கிறோம்? அவர் பின்னால போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ராஜா நம்மளை அழைச்சிட்டு போறார். இப்ப ராஜா பின்னால போறவங்களா யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனம். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். இப்ப நம்மளை அழைச்சிட்டு போறார். எதுக்கு போறாரு? வாசிங்க. ரோமர் 8:17 வாசிங்க. ரோமர் 8:17 வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். ஆமே. அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால், நல்ல சத்தமா சொல்லுங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் இப்ப அவருடைய சுதந்திரத்துக்குரியவர்கள். இப்ப ராஜா நம்ம முன்னால போறாரு. ராஜா அவர்களுக்கு முன்னால போகிறாரு. அவர் எங்க அழைச்சிட்டு போறாரு? நம்மள பின்னால போறோம். போறீங்களா? வரீங்களா? இந்த செய்தியை கேட்டீங்கன்னா என் பின்னால வரீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப ராஜா அவருடைய சுதந்திரத்தை நம்ம கொடுக்க அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா. ராஜா அவருடைய சுதந்திரத்தை அழைச்சிட்டு, கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரருமாமே. அவருடைய சுதந்திரம், கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க நம்மை அரண்மனைக்கு நேரா அழைச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. எல்லா தடைகளையும் நீக்கிட்டார். எல்லா தடைகளையும் இப்ப நாம சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சுதந்திரிச்சு கொள்வோம், சுதந்திரித்துக் கொள்வோம். ராஜா பின்னால போனீங்கன்னா சுதந்திரிச்சுக்கலாம். ராஜா பின்னால போனா சுதந்திரிச்சுக்கலாம். அல்லேலூயா.
ராஜா எங்க போறாரு? அவர் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளை அழைச்சிட்டு போறாரு. யாரெல்லாம் அவர் பின்னால போறீங்களோ அவங்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. நான் வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் சம்பாதித்தது உங்களுக்கு கிடைக்காது. சம்பாதித்தது உங்களுக்காக ஒருத்தர் சம்பாதிச்சு அதை கொடுக்கறதுக்கு அழைச்சிட்டு போறாரு. நான் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நான் சினிமாவுக்கு போறேன், நான் என்ன பண்றேன், என்னால முடியல, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பின்னாலேயே போகணும். அல்லேலூயா. ராஜா எங்க கூட்டு போறாரோ அவர் பின்னாலேயே போகணும். அவர் எங்க உங்களை அழைச்சிட்டு போறாரு? இருளுக்கா? அவர் வெளிச்சத்துக்கு நேரா கொண்டு போறார், ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போறார், சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா. அததான் நீங்க அவருடைய சுதந்திரமாமே. அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 61:10 வாசிங்க. ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் தன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அல்லேலூயா. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா மகிழ்ந்து பூரிப்படைகிறேன். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷமா இல்லைன்னாலும் ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என்னைக்கு? கல்யாணம் ஆன அன்னைக்கு. என்ன இருக்கும்? முதல் நாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்களா? எத்தனை பேர்? எல்லாருமே சந்தோஷமா தான் கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு அந்த சந்தோஷம் இருக்கணும், பல மடங்கு கூடி இருக்கணும். கூடலன்னா நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க அலங்கரிச்சிருப்பீங்கல்ல. என் மணவாளன் என்ன செய்தாரு? என்ன கரம் பிடிச்சிட்டாரு. இனிமேல் எனக்கு என்னது? நான் எப்படி போவேன்? என் மணவாளனோட கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி போவாங்க? கையை கோத்துட்டு போ, கையை கோத்துட்டு போ, கையை கோத்துட்டு போ. ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? இங்க இருந்து மார்ச் ஒரு மியூசிக்கை போட்டு அனுப்புவோம். அல்லேலூயா. வாழ்நாள்லாம் எப்படி இருக்கணும்? நீங்க இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்வோம்? எல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த மணவாளன் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலனாலும் பரலோக மணவாளன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம எல்லாருக்கும் அவங்க இப்ப சகோதரர்களை கேட்டாலும் தான் சொல்லுவாங்க, நாங்களும் சந்தோஷமா தான் இருந்தோம், அன்னையோட முடிஞ்சு போச்சு எங்க சந்தோஷம், அன்னையோட முடிஞ்சு போச்சு, என்னைக்கு கையை பிடிச்சோமோ அன்னையோட எங்க சந்தோஷம் முடிஞ்சுன்னு சகோதரர்கள் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சந்தோஷம் அப்படிலாம் முடியக்கூடாது, நிரந்தரமான சந்தோஷம். அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை அலங்கரிச்சு கூட்டு போறாரு. அல்லேலூயா. அலங்கரிச்சு தேவன் நம்மை நீதியின் வஸ்திரங்களால அலங்கரித்து இப்ப அவர் பின்னால போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க, அவருடைய ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் நம்மை சொந்தமாக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப மணவாளன் நமக்கு எல்லாத்தையும் உரியதாக்கி, என் ஆஸ்திகளாலும் என்னுடைய ஐஸ்வர்யத்தினாலும் என்ன செய்வேன்? நான் எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன், என்னுடையதெல்லாம். அப்படிதானே கல்யாணம் பண்றாங்க, கையை பிடிச்சி சொல்லுவாங்கல்ல, என் ஆஸ்திகளால நான் உனக்கு கனம் பண்ணுவேன், எனக்கு உரியதெல்லாம் நான் உனக்கு சொந்தம். அப்படிதான் கல்யாணம், அந்த உடன்படிக்கை அப்படிதான் இருக்கும். அப்படி பிடிச்சி கூட்டு போற கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டு போறார். அல்லேலூயா. வாசிங்கள் வெளிப்படுத்தல் 19:7-9 வாசிங்க. 7-8-9 வாசிங்க. சுத்தமும் பிரகாசமும் உள்ள அவளுக்கு அளிக்கப்பட்டது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்
பாக்கியவான்கள் எழுது என்றால் அல்லேலூயா. இப்ப ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண வஸ்திரம் தெரித்து நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு போய் ஒரு விருந்து சாலையில கொண்டு போய் என்ன செய்ய போறாரு? எல்லாரையும் வச்சு நம்மளெல்லாம் விருந்து கொடுக்க போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கு. அது நித்திய விருந்து. அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய விருந்து. எதை அடையாளப்படுத்துற? சந்தோஷத்தை அடையாளம், மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. நம்முடைய தலையின் மேல கர்த்தர் ஒரு பெரிய விருந்துக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணிருக்கிறார், அழைச்சிட்டு போறார். அவர் பின்னால நம்ம போயிட்டு இருக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கிட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தடைகள் நீங்கும். விசுவாசிக்கிறீங்களா? ராஜா பின்னால போறவங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்துக்குள்ளார். வெண்கல கதவுகளை உடைச்சி இரும்பு தாழ்பாக்களை முடித்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இருள் இருக்கிற நம்ம எல்லாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் நம்ம வழி நடத்த போறார். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்துக்கு நேராய். வாசிங்க அந்த வசனம், வாசிங்க 21, 24 வாசிங்க. வெளிப்படுத்தல் 21, 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்தை நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் மகிமையையும் கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. இருள இருந்த நம்மளை இப்ப ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? தடைகள் எல்லாம் நீக்கி வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு போயிட்டு இப்பெல்லாம் நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்துல கர்த்தர் நம்ம நடத்துறாரு. அல்லேலூயா. வெளிச்சத்துல போயிட்டு இருக்கிறோம். பெரிய விருந்து சாலைக்கு போயிட்டு இருக்கிறோம். மனவாட்டியா நம்ம போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜா பின்னால நம்ம போயிட்டு இருக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்ததான் நமக்கு முன்னால போறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மால நீக்க முடியாத தடைகள் எல்லாம் உடை தெரியதான் கர்த்தர் நமக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இரண்டாவது, சகல அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். நமக்குரிய எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டார். அதனால நம்முடைய பங்கை நமக்கு கர்த்தர் கொடுத்தே தீர்வார். யாரும் தடை செய்ய முடியாது. உங்களுக்குரிய வீடு, உங்களுக்குரிய காரு, உங்களுக்குரிய சமாதானம், உங்களுக்குரிய சுகம், உங்களுக்குரிய சந்தோஷம், அது உங்களுக்கு தான். அதை யாரும் திருட முடியாது. கர்த்தர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். நீங்க விலைக்கு வாங்கியிருந்தா கூட இழந்து போயிருப்பீங்க. கர்த்தர் விலைக்கு வீட்டெடுத்ததுனால அதை உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்துல கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. கொடுப்பார். மூணாவது, அவர் நம்மள என்ன செய்யறாரு? ராஜா நம்மளை அழைச்சிட்டு போறாரு. வீட்டெடுத்து நாம சுதந்திரிப்பதற்காக போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அவருடைய மகிமையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்குரியது மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தடைகள் எல்லாம் நீக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா நம்முடைய தடைகள் எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அவன் தொடர்ந்து அவர் பின்னாலேயே போனான். எல்லா இம்மையிலையும் மறுமையிலையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கர்த்தர் நம்மை அவருடைய மனவாட்டியாக கனப்படுத்துவார். அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. 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 நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை நல்லா துதிங்க. ஹல்லேலூயா.